நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். இது நேற்று மாலை தம்பி கிஷோர் தர்மாபுரத்தில் வந்து கூப்பிடுறாரு. மாலை கூட கிடையாது, மதியம் ஒரு மணி 2 மணி இருக்கும். மாடி படிக்கட்டில் ஒரு பாம்பு பதுங்கி இருக்கு, பாம்பு பெருங்கால இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த மீட்டுக்கு தான் போகும். கிஷோர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறாரு. என்னன்னா தம்பிங்க இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஜங்ஷனுக்கு ஒரு வேலையாக இருக்காங்க. தம்பி ரமேஷ் நம்ம மீட்டு போடணும். பசங்க சொல்லியிருந்தாங்க பாம்பு பாம்பு இங்கே தானே பிடிப்போம். ஒரு யோசனை இருந்தேன். கடைசியில் ஸ்டேட்டஸ் போட்டேன். ரெண்டாவது காரும் சர்வீஸ்க்கு போயிருக்கு. ஸோ இன்னைக்கு பைக்கில் போனது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி தம்பிங்க வந்த பிறகு அப்படியே கிளம்பி பைக்கில் போனோம். இந்த பயணம் கொஞ்சம் இனிமையாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட்புக்காக நாங்கள் பைக்கில் போகிறது. அப்படி கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டரு, ஒரு நல்ல விசாலமான இடம், வயல்வெளிகள் நிறைந்த நிலப்பரப்பு, ஒரு இனிமையான காற்று, இதோட எங்கள் மீட்பு பயணம் தொடங்கிடுச்சு. அங்க வந்துட்டு பாதியில ரூட்ல திரும்பி போயிட்டாங்க. கதல் சாட்டிக்கிறா முடியுமா? நான் இறக்கி விட்டா கீழே கீழே எங்கன்னா போயிட போகுதுன்னு பயமாச்சு. இந்த பக்கம் அவள் இருக்கிறானே சொல்லணுமோ இதுக்கு இல்லையா? ரொம்ப நேரமா நல்ல பாம்பா. இப்போ அந்த 1 மணி நேரம் காத்திருப்புக்கு பின்னால நாங்கள் நம்ம குழுவோட அங்கே போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்த அப்புறம் வீடு படி ஏறி போகிறோம். இப்போ அவங்களுக்கு உள்ள இருக்கிறது என்ன பாம்புன்னு தெரியல. படிகள் இந்த படி ஏற இடத்துல சில தேவையில்லாத பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதில் பதுங்கிருக்கு. மெதுவாக வெளியே தலையை காட்டுறது திரும்ப உள்ள போடுது அப்படின்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாயப்பாம்பு நல்ல பாம்பு தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொலைவில் இருந்து அதோட ஸ்கின்னை பார்த்தோம்னா டெக்ஸ்டர் ஒரே மாதிரி தெரியும். ஒரு இக்கட்டான இடத்துல இருந்தால் அந்த மாதிரி தான் இரு விதமாக தெரியுது. நமக்கு நல்ல பாம்பாக இருக்கலாம், அது சாலை பாம்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பாம்பை அங்கேருந்து எடுக்கணும்னா ஒருவேளை சாலை பாம்பாக இருந்தால் ரொம்ப வேகமாக போயிடுவோம். முயலும் ஆமைக்கு அதை தான். அவன் முயல் மாதிரி பறந்துடுவான், நம்ம ஆமை மாதிரி சாலை பாம்புக்கு பெரிய பாம்பாயா? பயங்கர கோலத்துல ஈக்குவலா கம்பேரிட்டிவா பார்த்தா. ஸோ அப்போ ஆரம்ப நிலையில இதை மெதுவா ஸ்டிக்கு போட்டு பாதுகாப்பா. ஏன்னா அங்கிருந்து தப்பித்து அது வீட்டுக்குள்ள எங்கேயாவது போயிட்டா அந்த வீட்டாருக்கு நிம்மதி போயிடும். அந்த நெருக்கடியில சார பாம்பு நல்ல பாம்பு ஒரே மாதிரி அடிக்கவும் முடியாது. நல்ல பாம்புனா ஒரு பயம். அந்த பாம்புக்கு எந்தவித வலியும் இல்லாம எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப இலகுவாக தம்பி ரமேஷ் அந்த கிளிப்பு போடுறாரு. கிளிப்பு போட்டு அதை எடுத்தோடனே சாரை பாம்பு நான் தெரிஞ்சோம்னா இது ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அங்க இருந்தவங்களுக்கும் அந்த மீட்பை பார்த்தவங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி, எங்களுக்கும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி. நன்றி. தவளை முடியுது. இல்லை இல்லை, இந்த வெயில் நேரத்தில் கட்டி வரும் உடம்பெல்லாம். அதுதான் ஓலாத்துது இங்க. அது தாண்டிங்க சாப்பிட்றியா? போட்டுலாமா? கடிக்கிறது ட்ரை பண்ணுறேன். போலாமா? போடலாமா?